வணக்கம். எல்லாருக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு முறை ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போது அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தர், அவரை பிடிக்காத ஒருத்தர், நீங்கள் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பையன் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தான் நான் இந்த செருப்பை வாங்கினேன்றதையும் ஒரு செருப்பை எடுத்து தூக்கியும் காமிச்சிருக்கிறாரு. அப்போது அந்த டைமில் ஆப்ரஹாம் லிங்கன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் மேலே கோவமே படலை. அப்போ சொன்னாராம், நான் ஒரு செருப்பு தைக்கிற கூலி தொழிலாளியோட பையன்தான், அவர் சிறந்த தொழிலாளி அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே மாதிரி இந்த செருப்பு பிஞ்சு போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் என்கிட்டே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கோவமே படாமல் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. அதாவது எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், இந்த நாட்டை ஆளவும் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னம்பிக்கையோடு பேசியிருக்காருங்க. அப்போது தன்னம்பிக்கை ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நீங்கள் இது மூலியமாக தெரிஞ்சுக்கங்க. நன்றி.